அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை தமிழ் மக்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பேர் ஜெகன் ராயன். என்னுடைய முதல் படம் ரூம்பாய். இந்த படத்தை பார்க்க வந்திருக்கிற பத்திரிகை துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நிச்சயமாக மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு கதையை தான் நான் திரைப்படமாக ஒரு திரைக்கதை எழுதி நான் எடுத்திருக்கேன். நிச்சயமாக அந்த திரைப்படம் மூலமாக மக்களாகிய எல்லாரும் ஒரு அலர்ட்டாக இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த ரூம்பாய் திரைப்படத்தை மக்கள் எல்லாருமே தேட்டருக்கு பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். மிகுந்த சிரமத்துக்கு இடையில் நாங்கள் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். எங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 100 தேட்டர் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. மக்களாகிய நீங்கள் எல்லாருமே இந்த திரைப்படத்தை தேட்டருக்கு போய் பார்த்து எங்களுக்கு எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள், வேலன் சகாதேவன், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப மூவியோட அந்த ஸ்கில்ஸ் ஆகட்டும், ஆக்டிங் ஆகட்டும், அதேமாரி மியூசிக்கோட ரீரெக்கார்டிங் அண்ட் சாங்ஸு எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக பண்ணியிருக்கோம். கம்மிங் ஏப்ரல் 17 இந்த படம் தேட்டருக்கு வர இருக்குது. ஸோ பொதுமக்கள், நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், உலகமெங்கும் இருக்கும் அனைத்து நண்பர்களும் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டாடணும்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பிர்லா போஸ். ரூம்பாய் படம் எங்கள் இயக்குநருக்கு முதல் படம், தயாரிப்பாளர் முதல் படம், நிகில் கொஞ்சம் ஹீரோ. நிகிலுக்கு இது முதல் படம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தோன்றி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க 3500 ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. பட் நம்ம முன்னோர்கள் ஒரு மனுஷன் எப்படி வாழணும், ஒரு வாழ்வியல் முறையை சொல்லி கொடுத்துருக்காங்க. சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். ரூம்பாய் மூவி எனக்கு அது ஒரு பொழுதுபோக்கா பார்த்துட்டு வெளியே வர தோணலை. ஏன்னா கதாநாயகன் என்ன அவன் தப்பு செஞ்சான், ஏன் அவன் இந்த அளவு பாதிக்கப்படணும் இந்த படத்துல, நான் ரியல் லைஃபா தான் இதை எடுத்துக்கிட்டேன். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு மாலுக்கு போயிருந்தேன் துணி எடுக்கிறதுக்காக. ஒரு பையன் ஓடி சார் இங்க வாங்க, இந்த டிசைன் நல்லா இருக்கு பாருங்க அப்படின்னா, இவ்வளவு அக்கறை எடுத்து சொல்றானே, ஏடா தம்பி நீ படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிஏ எக்கனாமிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னா. என்ன படிச்சுட்டு இருக்கேன்ற, இங்க வேலையா இருக்க? ஆமா, நான் பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு போய் படிக்கிறேன். ஏன் அப்பான்னா, அப்பா ட்ரங்க் அடிக்ட், காசு கொடுக்கறதுனால இந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி அப்பாக்கள், பொறுப்பில்லாத அம்மாக்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. இதுல பாதிக்கப்படுறது யாரு? குழந்தைங்க தான். இதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்? ஏன் இந்த அலட்சிய தன்மை? இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவுக்கோ நம்ம பரீட்சைகள் வைக்கிறோம். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீகேஜி ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை அனுப்புறீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த அம்மாக்களுக்கும் தெரியும், அப்பாக்களுக்கும் தெரியும். என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு வச்சு அனுப்புவாங்க. ஏன் அந்த எக்ஸ்ட்ரா செட்டு வச்சு அனுப்புறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா அவங்களுக்கு இயற்கை உபதைகள் வர்றது தெரியாது. அந்த மாதிரி பசங்களுக்கே எக்ஸாம்ஸ் இருக்கும், ரேங்க் ஷீட் கொடுப்பாங்க, எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிறோம், ஓகே 12th வரையும் படிக்கிறோம், நீட் எழுதுறோம், எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் ஒரு குரூப் எக்ஸாம் எழுதினாலும் மார்க் பேஸ் பண்ணி தான் எல்லாம் வரும். இந்த பிரபஞ்சம் ஒரு உயிரினத்தை படைச்சிருக்கிறது எதுக்கு? இன விருத்திக்காக தான். குடும்பம் என்றது எவ்வளவு பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது ஏன் அதுக்கு ஒரு பரீட்சை இல்லை? என்னடா ஒரு கல்யாணம் பண்ணும்போது ஒரு கணவனுடைய பொறுப்பு என்ன, ஒரு மனைவியோட பொறுப்பு என்ன, ஒரு அப்பாவுடைய பொறுப்பு என்ன, ஒரு அம்மாவுடைய பொறுப்பு என்ன, கடைசி காலத்துல பிள்ளைகள் அப்பா அம்மாவை எப்படி பார்த்துக்கிறோம், ஏன் இது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுக்கலையா?
உலகத்திலே முதன்மையான மொழி தமிழ் மொழி தான். 3500 ஆண்டுகள் ஆயிடுச்சு. சொல்லி கொடுக்கலையா? ஏன் இதை ஃபாலோ பண்றதுல அலட்சியத்தன்மை? அப்ப இது என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணும்போது நம்ம என்ன பரிச்சு வச்சு பண்ண முடியுமா? இல்ல. கல்யாணம் பதிவு பண்ணும் போது இந்த விஷயத்தெல்லாம் இதெல்லாம் உன் கடமை, இதெல்லாம் கடமை, நீ செய்யாத போது இதெல்லாம் உனக்கு தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி அந்த பதிவு பண்ணும் போது அதுக்கு ஒரு இது வாங்கிடணும், கையெழுத்து வாங்கிடும். அப்போதான் அந்த பயம் வரும். இந்த ரூம் பாய் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபியூச்சர்ல நடந்துச்சுன்னா, ஏன்னா 3500 ஆண்டுகள் நடந்து வந்து வெற்றியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவே இந்த லாட்ஜிங் ஸ்கேம் டைரக்டரோட அந்த நான் லீனியர் அந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது. மியூசிக் டைரக்டரோட மியூசிக்கா இருக்கட்டும், நிறைய நெகட்டிவ் ஷாட்ஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா பிரபாகரன் சொல்லலாம், அவருடைய எஃபெக்ட் ரொம்ப பெரிய எஃபெக்ட். அப்புறம் அருண் ராஜா, அப்புறம் நம்ம சிட்டி சாரு, கேமரா ஒர்க்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஃப்ரெஷ் ப்ரொடியூசர். கண்டிப்பா இந்த படம் வெற்றி பெற்றால் அவர் அடுத்த படம் பண்ணுவாரு. இந்த படத்துல இருக்கிற எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கும். இதை மீடியாக்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்கள் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ படம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது உங்களோட கடமை. நீங்கள் தான் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும் இந்த படத்தை. ஒரு நல்ல கருத்து இருக்குது. இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோட அப்பா அம்மாவுக்கும் டைரக்டர் சாருக்கும் என் டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, ஏப்ரல் 17. ஸோ தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் மீடியா துறை நண்பர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் பேர் அருண் ராஜா. இந்த ரூம் பாய் படத்தில் நான் மெயின் வில்லனாக பண்ணியிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும் தீனா மாஸ்டருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தையால் தான் நாங்களும் சரி, படமும் சரி நினைக்கிறேன். நாங்கள் எல்லாரும் உழைச்சிருக்கோம். டைரக்டரும் உழைச்சிருக்காரு. டைரக்டர் இது ஒரு டெபியூ மூவி. நாங்கள் எல்லாம் சேர்ந்து உழைச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போய் தேட்டரில் சேர்க்கணும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட முதல் வணக்கம். என் பேர் சிட்டி ராஜா. இந்த படத்தில் குணான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், வில்லனாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய டைரக்டர் சார் ஜெகன் ராயன் சாருக்கும் மற்றும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும், அதே மாதிரி எங்களெல்லாம் ரொம்ப அழகாக காமிச்ச பாரதி ராஜா கேமராமேனா ரொம்ப நன்றி. இந்த படம் ஜெயிக்குதுன்னா அது உங்களால் தான் சார். நீங்கள் எல்லாம் படத்தை கொண்டு போய் தயவுசெய்து சேர்த்துருங்க. பிகாஸ் நீங்கள் தான் எங்களுக்கு எல்லாமே பக்கபலமாக இருந்து ஒரு நல்ல படம், ஒரு ஜெயிக்கிற படம் இது. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், இது ஜெயிக்கிற படம். ஒரு நல்ல கதை, நான் லீனியரில் சூப்பராக சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் வாழ்த்துங்க, நாங்கள் வளர்கிறோம், உங்களால் நாங்கள் வளரணும். தயவுசெய்து இந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. மக்களுக்கு தயவுசெய்து ஒரே ஒரு விண்ணப்பம், தயவுசெய்து தியேட்டரில் படம் பாருங்கள். நல்ல படங்களை நீங்கள் என்றைக்கும் அரவணைச்சு தான் இருக்கீங்க. தயவுசெய்து நான் உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் படம். நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள். நன்றி, வணக்கம். என் பேர் பிரபாகர். நான் தியேட்டர்ஸில் ட்ரெயின் ஆகியிருக்கேன். இந்த படத்தில் இன்பதரன்ற கேரக்டர் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெகன் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஓப்பன் ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணி ஒரு ஆக்டிங் ஷோரீல் பார்த்துட்டு அதுலேயும் டாக்ஸிக் கேரக்டர் இருந்தது ஃபர்ஸ்ட் 1 மினிட். அதை பார்த்தோன்னே சொல்லிட்டு அந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு உள்ள பயம், சரி கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. பட் கூப்பிட்டாரு, ரொம்ப நல்ல கேரக்டர் கொடுத்தாரு. சின்ன சின்ன ரோல்ஸ் நிறையா படங்களில் பண்ணுறேன், எடிட்ஸ்லாம் ஆயிருக்கு. பட் அது பார்ட் ஆஃப் சினிமா ப்ராசஸ், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் கண்டிப்பாக நான் நிறையா பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு இந்த கேரக்டர். அண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில், இவ்வளோ பெரிய ஸ்பேஸில் என்னோட லைஃப்பில் ஆஃப்டர் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இதுதான் முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் எடுத்து சார் மைண்டில் இவர் தான் பண்ண நினைச்ச அமிர்த் அந்த ஷார்ட் ஃபிலிம் டைரக்டருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை துறை நண்பர்களுக்கு அனைவருக்கும் மாலை வணக்கம்.
இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரூம் பாய் அப்படின்ற ஒரு திரைப்படம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா எங்கள் எல்லாருடைய ஒரு புது முயற்சி, முதல் முயற்சின்னு சொல்லலாம். ஸோ ஏசிஎம் சினிமாஸ் நிறுவனமாகட்டும், டைரக்டர் ஆகட்டும், கேமராமேன் ஆகிய நானாகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், ஸோ எல்லோரும் வந்து 100% இல்லை 200% எஃபர்ட்னே சொல்லலாம். அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படத்தில். ஸோ கண்டிப்பாக இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குன்ட்டு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். ஸோ தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுடைய அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் மக்கள்கிட்ட அனைவருங்கிட்ட இந்த படத்தை வந்து எடுத்துன்னு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை துறைகளுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வருகை தந்திருக்க பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த படத்தில் 4 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். இயக்குனர் அவர்கள் திரைப்படக் கல்லூரியில் படித்துவிட்டு ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்ற நெடுநாளைய கனவை இந்த முதல் படத்தின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒரு நல்ல கதையை தேர்வு செய்து நல்லபடியாக அதை எடுத்து முடித்திருக்கிறார். நீங்கள் நல்ல ஆதரவை தந்து இந்த படம் வெற்றியடைய வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நிகழ்வுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா வந்து என்னை வந்து இந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடுத்ததுக்கு, என் கூட நடிக்க ஒத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு ஹீரோவுக்கு ஃபஸ்ட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்ன அவங்க சொல்லி சரி ஓகேன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு. இந்த காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா நான் வந்து யதார்த்தமாக தான் போட்டு வந்தேன். ப்ராமிஸாக நான் வந்து நிறைய விஷயங்கள் கண்டென்ட்டுக்கு பண்ணுவேன். ஆனால் இது யதார்த்தமாக போட்டு வந்தால் இந்த படத்துலேயும் அதே காஸ்டியூம் தான் இருக்குது. இதை நான் வந்து இன்டர்வலில் தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன், இது சேம் போட்டு வந்துட்டோமே அப்படின்னு. ஸோ வந்து படத்தை எல்லோரும் பாருங்கள். படம் வந்து சூப்பராக காமெடியாக இருக்கும், த்ரில்லராக இருக்கும், நல்லாயிருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அவமானங்களும் கஷ்டங்களும் தான் நான் தாண்டி வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரியான இடங்கள் வந்து புதுசு. அடுத்தடுத்து காமெடியனாக வரணுங்கிறது என்னுடைய நோக்கம். அதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்குது. நான் உங்களுடைய ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை, நான் நடிக்காத படத்துக்கு நிறையா ரிவ்யூ சொல்லியிருக்கேன். இது நான் நடித்த படங்கிறதுனால நீங்கள் தான் ரிவ்யூ சொல்லணும். அதே மாதிரி வந்து எல்லாருமே அடுத்தடுத்த கட்டம் கொண்டு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க. ஸோ ஒரு விஷயம், சினிமாவில் வந்து உங்களுக்கே தெரியும், சினிமாவில் வந்து ஒரு சின்ன ஒரு தூசு தான். நான் இப்போ தான் ஒரு படி கூட எடுத்து வைக்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வந்து தமிழ் சினிமாவில் வந்து காமெடி பிளேஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது சொல்லிகிட்டே இருக்காங்க. அது என் காதுலேயும் விழுது. அப்படியே அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ வடிவேல் சாரு, சந்தானம் சாரு இருந்த இடத்த அது அப்படியே தான் இருக்குது. இன்னும் வந்து ஒரு காமெடியனாக வந்து ஒரு ஆடியன்ஸை வந்து சினிமா துறைக்கு இன்னும் கொண்டு வரல அப்படிங்கிறது நிறைய இடத்த கேள்விப்பட்டிருக்கேன். அது அப்படியே போயிட்டுருக்கு. அது என் பக்கம் கொஞ்சம் திருப்பினீங்கன்னா, நானும் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். நான் ஆக்டர் மட்டும் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான். ஒரு காமெடியனாக வரணும்னு என்னுடைய விருப்பம். அதாவது இப்போ நான் ஆக்டர் மட்டும் இல்லை, ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு எல்லாருமே கொடுத்தாங்கன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் கரெக்டாக அதை வந்து கேட்ச் பண்ணிப்பேன். ஒரு சான்ஸ் நிறைய பேர் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இனியா கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இதில் என்ன கருத்து சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு சரியில்லைன்னா, பொண்ணு மட்டும் இல்லை ஒரு ஆணும் சரியில்லைன்னா என்ன நடக்குது, அந்த குடும்பமே எப்படி சீரழிஞ்சு போகுது அப்படின்றது தான் இதில் வந்து கருத்து. இந்த கேரக்டர் கொடுத்த சாருக்கு, டைரக்டர் சாருக்கு முதல்ல தேங்க்ஸ் சார். ஓகே, எல்லாத்துக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வேதா செல்வம். நான் வந்து இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நீங்களும் படத்தில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தோட இயக்குனர் ஜெகன் ராயன் என்னுடைய கல்லூரி நண்பர். ஒரு துடிப்பான ஒரு இயக்குனர். இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு சிறப்பாக வரும்னு நாங்களாம் எதிர்பார்க்கல. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இன்றைக்கி ஒரு படம்னா இந்த படம் இந்த ஜானர்
இந்த மாதிரி ஒரு விஷயம் உள்ள படம் இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் ரசிகர்களுக்கு எல்லா விதமான ரசிகர்களுக்கும் ஒருத்தர் வந்து ஹாரர் பிடிக்கும், ஒருத்தர் வந்து லவ் ஸ்டோரி பிடிக்கும், ஒருத்தருக்கு ஆக்ஷன் பிடிக்கும். இப்படி எல்லாருக்குமே எல்லா ஆடியன்ஸுமே அட்ராக்ட் பண்ணுறது மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை வந்து டைரக்டர் ஜெகன் இதில் பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. இதில் வந்து நிகில் புதுமுகமாக அறிமுகமாக இருக்கிறாரு. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்டு சாங்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சிறந்த படமாக ஒரு குறுகிய காலத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன படங்கள் நிறையா எடுக்கிறாங்க, புது படங்கள் புது இயக்குநர்கள் வராங்க. ஆனால் இவ்வளோ கரெக்டாக சொன்ன டயத்தில் எடுத்து சொன்ன டயத்தில் ரிலீஸ் பண்ணக்கூடிய படமாக இது சிறப்பாக வந்திருக்கு. இது வந்து ரொம்ப வரவேற்கணும். நம்ம இதில் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருமே இந்த படத்தை ஆதரிக்கணும். நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. நல்ல சாங்கு, மியூசிக் டைரக்டர் வேலன் சகாதேவன், அதே போல எடிட்டர் மீனாட்சி சுந்தரம், எல்லாருக்குமே இது வந்து ஒரு முதல் படம் மாதிரி தான். இது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. முதல் படம் மாதிரியே தெரியல. இன்னொன்று நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த படத்தில் நடித்தது எல்லாருமே இதுவரைக்கும் அறிமுகம் இல்லாத சினிமாவில் முயற்சி பண்ணிட்டு இருக்கிற பிகினர் தான். ஆனால் இதில் ஒரு ஷாட்டில் கூட இவர் நடிக்க தெரியாமல் இல்லை, இவர் பிகினராக இருக்காரு அப்படின்ற எந்த தயக்கமும் இல்லாமல் ஒரு 50 படம் 100 படம் நடித்த நடிகர் போல தான் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அதே போல் மியூசிக்லேருந்து எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. இந்த படம் முக்கியமான கருத்தையும் சொல்லுது. இவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பண்ணதோடு இல்லாமல் ஒரு முக்கியமான கருத்தையும் டைரக்டர் சொல்லியிருக்காரு. ப்ரொடியூசருக்கும் இது ஒரு முதல் படம். நல்ல ப்ரொடியூசர். இந்த மாதிரி ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவில் வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு டைரக்டருக்கு இப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சது மிகப்பெரிய விஷயம். ஜெகனுக்கு கிடைச்சிருக்காரு. அடுத்தடுத்து படங்களும் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து இந்த படத்தை நல்ல ரிவ்யூ கொடுக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும், மக்களும் இதை தேட்டரில் வந்து பார்க்கணும், எங்களை சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் கற்பகம். இந்த படத்தில் நான் சுமதிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லணும். ரூம் பாய் அப்படின்னு ஒரு டைட்டில் கேட்ட உடனே என்னோட சர்க்கிள், அதாவது நான் பழகின சர்க்கிளில் ரூம் பாயா அப்படின்னா என்ன அப்படி அவங்க தாட் என்ன போகுதுன்னா வேறு மாதிரி போகுது. ரூம் பாய்னானே வேறு ஏதோ படம் போகல அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த படத்தை பார்த்தா தெரியும் இதில் கருத்து என்ன, கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏசிஎம் சினிமாஸ் சூரியகலா சந்திரமூர்த்தி சார், ப்ரொடியூசர் சார், டைரக்டர் ஜெகன் ராயன் சார், டிஓபி பாரதிராஜன் சார், எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் 17ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் இந்த படத்தில் எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஆல்மோஸ்ட் ஒரு 8 மூவிஸ் இண்டிபெண்ட்டாக எடிட் பண்ணியிருக்கேன். பட் இந்த படம் வந்து எனக்கு எடிட்டிங் நிறையா சொல்லி கொடுத்துருக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்லணும்னா, இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்குறது வந்து மீடியா ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வெற்றி படமாக ஆக்குனீங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே சந்திரமூர்த்தி சார் அடுத்த படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஜெகன் அண்ணா தான் டைரக்ஷன் பண்ண போகிறாங்க. இதே டீமோட ட்ராவல் பண்ண போகிறோம். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஆடியன்ஸ் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த சின்ன படத்துக்கு உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. எல்லோருக்கும் மாலை வணக்கம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆர்டிஸ்டாக வரல, ஒரு கேஸ்டிங் ப்ராசஸில் தான் வந்தேன். டேரக்டர் ஜெகன் பிரதர் தான் என்னை வந்து, வசந்த் நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்களே, நீங்கள் இந்த படத்தை ஒரு பண்ணுறீங்க அப்படின்னாரு. ஓகே, நான் வந்தது முதல்ல நடிக்க தான். ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஸோ சொன்ன உடனே நம்மளை தேடி ஒரு வாய்ப்பு வருது, அதை நம்ம இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணேன். படம் எப்படி வரும், என்ன கேரக்டர் எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். ரொம்பவே நல்லா போச்சு எல்லாமே. ஸோ அந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம். ஆனால் எண்ட் ஆஃப் த டேல அந்த அவுட்புட் எந்த மாதிரி வரும், அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாமல் இருந்தது. பட் ப்ரிவியூ பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பி, ஒரு நல்ல கண்டென்ட்டாக மக்களுக்கும் இது போய் சேர்ந்துருக்கு. இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த படத்தை வெளியே கொண்டு வரீங்கன்னு நான் நம்புகிறேன். இதை பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்கும்
வேண்டி கேட்டுக்கிறேன். இது ஒரு நல்ல கண்டென்ட். கண்டிப்பாக தேட்டருக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 மணி நேரம் ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட், ஒரு மெசேஜாகவும் இருக்கும். ஸோ எல்லாருமே தேட்டருக்கு வாங்க. 17ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இதை பார்த்துக்கூடிய மக்களுக்கு வந்து ஏன்னா லாஸ்ட் சீன்ல வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்குது, அது நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்? இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர் தான் சார். ஆமாம், எல்லாம் சார். சார் இப்போ வந்து ஹீரோ மெட்டீரியல் எடுத்துருக்கீங்க, ப்ரொடியூசர் சொல்லி எடுத்தீங்களா இல்லை நீங்கள் கதை எழுதும்போது ஒரு வேலை 12th படிக்கிற பையன்? ஆமாம், இப்போ தான் எக்ஸாம் எழுதியிருக்காரு. நல்லா நடிச்சிருக்காரு, நல்ல ஒரு வாங்கியிருக்கீங்க. ஓகே, இவர் எப்படி தயார் பண்ணுறாங்க? நம்ம இந்த கூத்துப்பாட்டிலேருந்து திருநாவுக்கரசன் ஒரு ஆர்டிஸ்ட் அவர் கூப்பிட்டு ட்ரைனிங் கொடுத்தோம். ஒரு 10 to 15 days ட்ரைனிங் கொடுத்த பின்னாடி பேசிக்காக அவரை கொஞ்சம் ரெடி பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் உள்ளே கொண்டு வந்தோம். அப்புறம் இன்னொன்று கேட்டிங்க, இது வந்து நான் இந்த ஆக்சுவலாக நிக்கிலினுடைய அப்பா தான் ப்ரொடியூசர், ஏசிஎம் சினிமாஸ் சந்திரமூர்த்தி சார். அவருக்கு நான் என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன். அவர் ஒரு படம் பண்ண எனக்கு வாய்ப்பு கொடுத்த பின்னாடி இவரை முதல் முறை நான் சந்தித்த பின்னாடி தான் நான் ஒரு ஸ்கிரிப்டே நான் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் பண்ணலை. ஃபஸ்ட்டு டைம் அவரை சந்தித்ததுக்கு அப்புறம் தான் நான் இதை பண்ணேன். ஆமாம் நடிகராக மாற்றிருக்கீங்க. ஆமாம், எப்படி நடிச்சாரு? ஏன்னா வந்து ஸ்டேஜ்லேயே சொன்னாரு ஒரு சீன் வரவங்களாம் வந்து நடிகர் சொல்ல மாட்டாங்க. ஓகே. இப்போ வந்து ஃபுல்லாகவே பண்ணி ஆமாம், ஃபுல்லாக ஹீரோ கூட ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுவேன். பண்ணாவே வந்து நான் வந்து நடிப்பறக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அதான் கேட்குறேன், அவர் எப்படி பண்ணாரு? இல்லை, உண்மையிலே நல்ல ஒரு பர்சன், காத்துக்கருப்பு நல்ல ஒரு பர்சன், நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணார். அவர் யூடியூபராக இருக்கிறது எனக்கு எங்கள் படத்துக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா எங்களை மாதிரி ஒரு அறிமுக இயக்குனருக்கு, ஒரு அறிமுக தயாரிப்பாளருக்கு நாங்கள் பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ஆர்டிஸ்ட்டுக்கிட்ட நாங்கள் போய் அணுகி அவங்க டேட்ஸை வாங்கி பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம். உங்களுக்கே அவங்களும் டைட் ஷெடியூலில் இருப்பாங்க. ஸோ அப்படி நான் வந்து அந்த கேஸ்டிங் தேர்வு நான் நடத்தும்போது என்னுடைய மைண்டில் பட்டவங்க தான் இவங்களாம். ஸோ காத்துக்கருப்பு உண்மையிலேயே எல்லாருக்குமே கொஞ்சம் ஃபேமஸானவர் தான். அதனால் இந்த படத்தில் ஒரு ஹீரோ கூட ஒரு பேக்கப்பாக த்ரூ அவுட் த ஃபிலிம் இருந்தால் பெட்டராக இருக்கும், ஒரு காமெடியானு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இல்லை, அதனால தான் அவர் சொல்லிட்டாங்க, சீன்லேயே சொல்லிட்டாரு, ராஜா சார் கோச்சிக்கு போறாருன்னு ஹீரோ சொல்லி. இல்லை சார், ஆக்சுவலாக இல்லை சார், இது ஆக்சுவலாக நான் வந்து ராஜா சார்னுடைய தீவிரமான ஃபேன். நான் சொல்லிடுறேன், நான் ராஜா சார்னுடைய தீவிரமான ஃபேன். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கிட்டத்தட்ட அவரோட பாட்டு கேட்காம நான் வெளியே போகிறது கிடையாது. அதனால அவர் எங்களை மன்னிச்சு விட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார். இது மியூசிக் சார், சார் ஒரு மியூசிக் டைரக்டர் நான் சொல்றது, இது வந்து படத்துக்கு இது வந்து ஆக்சுவலியா சாங்லயோ இல்லை வந்து ரீ ரெக்கார்டிங்லயோ யூஸ் பண்ணல சார். இது படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான். இது சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால அது ஒரு ப்ராப்ளமா இருக்கா சார்? எப்படி எடுத்தாலும் ராஜா சார் எங்களை மன்னிச்சிருவார் நம்பிக்கை இருக்கு. ஆமா, தமிழ் சினிமாவே கலத்தொடர்புல போயிட்டு இருக்கு. கலத்தொடர்பு சரிங்களா? ஆனா இது படத்தை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே கலத்தொடர்பு தான். அதனால தான் நிறைய பேர் இறக்குறாங்க, சாவடிக்கிறீங்க. எந்த விதத்துல சரி போடும்? ஏன்னா வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் எடுத்து பார்த்தீங்கன்னா சரி, இன்ஸ்டா எடுத்து பார்த்தீங்கன்னா சரி, எல்லா இடத்துலையுமே வந்து கலத்தொடர்பு யூடியூப்லேயே போடுறாங்க, இன்ஸ்டாலையும் போடுறாங்க. அதுக்காக தான் மென்ஷன் பண்ணுறீங்களா அந்த படத்தை? இல்லை, அந்த மாதிரி நோக்கம்லாம் இல்லை சார். இது வந்து ஒரு கதையாக நான் பார்க்குறேன் சார். ஒரு நம்ம என்னைக்கு நம்ம பேப்பரை திறந்தாலே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்னால நிறைய உயிரிழப்புகள், அதனால் பாதிக்கப்படுற குடும்பங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது என்னை அறியாமையே ஒரு ஃபீல் வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு 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 திரைக்கதை அமைச்சு ஒரு என்கேஜாக ஒரு கண்டென்ட்டை சொல்லணும்னு நான் பண்ணிடுறேன். ஐயா சொல்லுங்க. ஐயோ சார், இல்லை சார், ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் இல்லை. ஆமாம் ஆமாம், இல்லை ஆக்சுவலாக ஒரு குடும்பமாக போய் ஒரு தேட்டரில் படம் பார்க்குறாங்க 2 குடும்பமும். அந்த டைமில் நாங்கள் வந்து
ஆமாம் சார், ட்ரெய்லர்லேருந்து ஒரு ஷாட் போட்டிருக்கோம் சார். ஒரு ட்ரெய்லர்லேருந்து ஒரு ஷாட் போட்டிருக்கோம் சார். அதாவது இல்லை இல்லை, கரெக்டாக எடுத்து கொடுத்துட்டீங்க சார். அது இல்லை, நிச்சயமாக விஜய் அவரை கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். ரூம்பாய் திரைப்படத்தினுடைய சார்பாக நான் வந்து கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஜனநாயகன் திரைப்படம் வந்து உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பு வந்து சுக்குநூறாக போயிடுச்சு இன்னைக்கு. இதை பண்ணவங்க கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கடவுள் நிச்சயமாக வந்து தண்டிப்பாங்க. லீகலாகவும் அவங்களுக்கு வந்து கடுமையான தண்டனையை கொடுக்கணும்னு நான் வந்து பத்திரிகை நண்பர்கள் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ.